Next one is the major features of a Robinson definitions are இதில் வந்து 3 definitions இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ends refers to the human wants as human being the unlimited number of wants. ஹியூமன் வான்ட்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோன்னா அன்லிமிட்டட் சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் வான்ட்ஸ் அவங்களுக்கு தேவைன்னுட்டு அதிகமாக தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் ரிசோர்ஸஸ் ஆர் மீன்ஸ் கோ satisfy the unlimited human wants is a limited or scarce in supply. The scarce is a commodity consists is only in the relation டு த டிமாண்ட். இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இது ரிலேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸ்கேர்ஸ்ன்னு எடுத்து. அப்போது அவங்களோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாக்க ஸ்கேர்ஸ்ன்னு எடுத்து இல்லாமல் இருக்கணும், பற்றாக்குறைன்னு எடுத்து இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் நீட்ஸுன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அ ஸ்கேர்ஸ் இஸ் கேப்பபிள் ஹேவிங் த ஆல்டர்னேட்டிவ் யூஸ். ஹென்ஸ் த இண்டிவிஜுவல் கிரியேட்டிங் த his wants to satisfy the first most urgent and want that is ரொம்ப இம்பார்ட்டண்டான வாண்ட்ஸை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஓகே, எக்கனாமிக்ஸ் இஸ் அக்கார்டிங் டு த ராபின்சன் இஸ் அ சயின்ஸ் அண்ட் சாய்ஸ். ராபின்சன் வந்து எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்து சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ்ன்னுட்டு சொல்கிறாரு. சயின்ஸுன்னுட்டுற மாதிரி கொண்டு வராங்க. அது ஸ்கேர்ஸில் பார்த்தோன்னா. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசமில் பார்த்தோன்னாக்கா Robinson does not make a distribution between the goods. It's considered the human wants is goods and or not. Human wants எடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று சொல்கிறாரு. அதனால் ரைஸு, ஆல்கஹால், ட்ரிங்க்கு, ஸ்கேர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னாக்க ஸ்கேர்ஸாக இருக்கலாம். அப்போது இதில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னா. ரைஸுன்னுட்டு ஒரு வெல்ஃபேர் மோட்டோவாக இருக்கலாம், எனக்கு அது வந்து எல்லாருக்கும் நீடாக இருக்குது. ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா அது நீடடாக, அது வந்து வெல்ஃபேர் மோட்டோவாக வருமா, வராது. ஓகேவா, அது வந்து அப்போ இது ஒரு கிரிட்டிசிசமான்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் இஸ் டீல்ஸ் ஒன்லி வித்தின் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் ரிசோர்ஸஸ் allocated in the determinants of a price of commodity, but in the macroeconomics aspects is like how a national income is generated. But Robinson's related to economy merely in the theory of resource allocation. இதில் வந்து மைக்ரோ எக்கனாமிக் லெவலில் மட்டும்தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் எடுத்து. அதுவே மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் இந்த நேஷ்னல் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே, இது ஒரு கிரிட்டிசிசமாக பார்க்கப்படுது இந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷனில். நெக்ஸ்ட்டு ராபின்சன்ஸ் டெஃபினிஷன் டஸ் நாட் கவர்ட் in the theory of economic growth and development. எக்கனாமிக் growth and development கவர் பண்ணுற மாதிரி இல்லை, growth வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லைன்னுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க மற்ற எக்கனாமிக்ஸ்டெலாம். நெக்ஸ்ட்டு growth definition. இது வந்து பார்த்தோன்னாக்கா growth definition சாமுவேல்சன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுன்னா மாடர்ன் ஏஜில் வந்தவர் தான் வந்து சாமுவேல்சன். இஸ் அ மாடர்ன் எக்கனாமிக் ஃபாதர்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித்து. மாடர்ன் எக்கனாமிக் ஃபாதர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா சாமுவேல்சன். ஓகே, நெக்ஸ்ட்டு growth டெஃபினிஷனு சாமுவேல்சன் கொடுத்துருக்காங்க. பால் சாமுவேல்சன் டெஃபினிஷன் இஸ் எக்கனாமி as a study of how man and society choose in the without the uses of money. மணி இல்லாமல் வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத்துன்னு வராது. ஓகே, மணின்னு வேணும்னுட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு எம்ப்ளாய் த ஸ்கேர்ஸ். இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, அதாவது வெல்த் டெஃபினிஷனில் என்ன சொன்னாங்க, செல்வாக்கு இருக்கணும், மணி இருக்கணும், அப்போ அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதே தான் தொடர்ச்சியாக இந்த 4 டெஃபினிஷன்லேயும் வருது. அதே மாதிரி க்ரோத் டெஃபினிஷன்லையும் பார்த்தோன்னாக்கா அதாவது இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு வேணும், எம்ப்ளாயர்ஸ் வேணும். ஓகேவா, the resources to which could be the alternative use to produce the various commodity over a time. The distribution that the consumption now that is a future among the various people to group in the society. அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் வருது. இதில் டிவிஷன் ஆஃப் லேபர்னு எடுத்து இதில் பார்த்தோன்னாக்கா வெல்த் டெஃபினேஷனில் பார்த்துருப்போம். அப்போ இதுலேயும் வந்து க்ரோத் டெஃபினேஷன்லேயும் பார்த்தோன்னாக்கா அதே மாதிரி டிபெண்ட் பண்ண டிவிஷன் ஆஃப் லேபர்ன்ற. அப்போ எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாலும் அவங்களும் வந்து
இந்த எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளாக இருக்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஃபீச்சராகன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மேஜர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ டெஃபினேஷன் இஸ் ஃபாலோவிங் த லைக் ராபின்சன் இஸ் அ சாமுவல்சன் ஸ்டடி த மீனிங் ஆஃப் ஸ்கேர்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு தி அன்லிமிட்டட் அண்ட் தர் சச் அஸ் அ மீனிங் ஆஃப் குட் புட் இன் த ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். ஸ்கேர்ஸ்ன்னு எடுத்து இருக்கும், அதே மாதிரி பார்த்தோன்னா அல்டிமேட் எண்டிங் எடுத்து எண்ட்ஸ்ன்னு எடுத்து இருக்காது. ஒரு சமுதாயத்தில் பார்த்தோன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு ஆசைன்னு எடுத்து இருக்குது, எப்படியாவது அடுத்தது ஒரு இருந்தாக்கா ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தாக்கா அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு டிவி வாங்கணும்னு ஆசை, அடுத்தது பார்த்தோன்னாக்கா கார் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசைன்னு எடுத்து முடியறதே இல்லை, எண்டிங் எடுத்து இல்லைன்னுட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாமுவல்சன் மேக்ஸ் இஸ் அ definition is dynamic including the element of a therefore the definition is covered in the theory of economic growth. இது வந்து எந்த டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் பார்த்தோன்னாக்கா எக்கனாமிக் க்ரோத்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த சாமுவல்சன் டெஃபினிஷனில். நெக்ஸ்ட்டு சாமுவல்சன் டெஃபினிஷன் இஸ் briefly applicable in the barter economy. barter economyனாக்கா பேட்டர் சிஸ்டம் சொல்லுவோம். ஒரு பழங்காலத்துலலாம் பார்த்தோன்னாக்கா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை தான் வாங்கிப்பாங்க, மணியாக வந்து மாற்ற மாட்டாங்க. அது வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்கிறாரு இந்த சாமுவல்சன். ஓகே, வென் மணி இஸ் நாட் யூஸ்டு, மணின்றது ஒரு யூஸ்லெஸ்ன்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காரு. ஹிஸ் டெஃபினேஷன் இஸ் கவர்ட் இந்த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். இந்த மூணும் வந்து எக்கனாமிக்குள்ள இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன், இது மூணுமே